இதெல்லாம் வந்து என்ன ஏதாவது மருத்துவ சேவையா இல்லை நம்ம கிட்ட வந்து ஏதாவது விற்க வந்திருக்கிறாங்களா அல்லது ஒரு புது ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். அந்த கேள்வி காட்ட வேண்டிய முதல் பதில், இது எந்த விதமான வியாபாரத்திற்கோ தொழிலுக்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு அமைப்பு தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கோ என்று இல்லை. இந்த கிரசன்ட் ஹாஸ்பிட்டல் ஐசோஸ்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை கடந்த 75 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய என்னுடைய மார்க்கத்தினுடைய ஒரு கடமை ரத்னா என்று சொல்வார்கள், சட்டம் சிக்ஷன், அதை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டலா டாக்டர் சையத் கலிமுத்துல்லா சாஹிப் அவர்களும் மற்றும் நம்முடைய ட்ரஸ்டீஸ் எல்லாம் சேர்ந்து அதை வந்து இன்னைக்கு ஒரு கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், டயாலிசிஸ் 10 யூனிட் டயாலிசிஸ், அதே போல கண் மருத்துவமனை இருக்கு, பல்லினுக்காக வேண்டிய மருத்துவம் இருக்கு, ஸ்கின் மருத்துவம் இருக்கு, ஜெனரல் மருத்துவம் இருக்கு. இதெல்லாம் இப்ப பல டிபார்ட்மெண்ட் பிரசன்ட் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. கடந்த ஆண்டு 75ஆம் ஆண்டை நாங்கள் 75 நாட்கள் கொண்டாடினோம். அப்ப கொண்டாடிய பொழுது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கூட வந்து கலந்து கொண்டார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டார்கள், அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தணும். ஏன்னா பெண்களுடைய கமிட்டி ஒருங்கிணைப்பாளராக நான் பொறுப்பெடுத்தேன். அப்ப அதனுடைய ஒரு அங்கமாக கேஎம்சிசி, உங்களுக்கு இந்த பேரு புதுசா இருக்கலாம், ஆனா கேரளாவில் கேஎம்சிசி இல்லாத ஒரு சின்ன கூட கிடையாது. கேரளா முஸ்லிம் கல்ச்சரல் சென்டர். அது வந்து என்ன அமைப்புன்னு கேட்டீங்கன்னா, எந்த அரசியல் கட்சியை சாராத அமைப்பு, பொதுவாக மக்களுக்கு என்று சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அது கர்நாடகாவில் இருக்கு, இன்னும் அயல் நாடுகள்லாம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ உதவி, கல்வி உதவி, வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு வேலையில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி, அல்லது இறைவனுடைய நாட்டம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவருடைய சடலத்தை கொண்டு வரக்கூடிய உதவி. இது மதத்துகள் அப்பாற்பட்டது, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. கேஎம்சிசி என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக கேஎம்சிசி கிருதன் ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த 75வது ஆண்டு கொண்டாட்டத்தில் வந்த பொழுது அவர்கள் கேட்ட இருக்கக்கூடிய அவங்க பல்வேறு விஷயங்களில் ஒன்று குறைவா இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சு கொண்டு பாலியேட்டிவ் கேர் நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சென்னையில இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டு, பாலியேட்டிவ் கேர் என்றால் என்ன ஒரு சின்ன அறிமுகத்தை வந்து அவர்கள் கொடுத்தார்கள். பெரும்பாலாக இந்த விஷயம் வந்து வெளிநாடுகள் எல்லாம் வந்து சேர்த்து ப்ரொஃபஷனலா பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டில் அதை பத்தி அதிகமா நமக்கு நாலேஜ் இல்லை. பாலியேட்டிவ் கேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி ஸ்டேஜ், வாழ்க்கையுடைய கடைசி கட்டம், டாக்டர் தான் கை வச்சிருவாங்க. இனிமேல வந்து அவங்க ஆழைக்கால இருக்க வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்க, நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்சர் பேஷண்ட்டோ அல்லது வந்து லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், கிட்னிக்காவது வந்து டைஜஸ்ட். ஆனா மற்ற கோளாறுகள் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா வந்து அவங்க கைவிட்டுருவாங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து எப்படி பார்க்கணும்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல்லையே வச்சு பார்க்கறதுக்கு வசதி இருக்காது. இப்போ ஹாஸ்பிட்டல் எந்த நாள் வைக்க முடியும்? 2 மாசம் 3 மாசம் ஹாஸ்பிட்டல் வைக்க முடியுமா? அதிகபட்சம் 1 மாசம் சர்ச்சைய முடியும். அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹாஸ்பிட்டல் நோயாளியை வச்சு கவனிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம வீட்டை விட்டு போனோம், அவங்க பார்க்கணும், டாக்டரே வந்து கை வைக்கும் போது டெர்மினலி இல் பேஷண்ட், அதாவது இனிமேல் அவருக்கு மருத்துவ ரீதியாக எந்த விதமான ஒரு உதவியோ செய்ய முடியாது, நீங்க அவர் இருக்கிறவரைக்கும் நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கல்ல, அப்படிப்பட்டவர்கள். அதே போல முதுமை வயசுல வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? அவங்க வந்து நடக்க முடியாது, அவங்களால கையால சாப்பிட முடியாது, படுத்த படுக்கையா இருப்பாங்க, எந்த நோய் இல்லாத படுத்த படுக்கையா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பெட்டிலேயே வந்து யூரின் போக மோஷன். அப்படிப்பட்டவர்களை கவனித்துக் கொள்வதுதான் பாலியேட்டிவ் கேர். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். பாலியேட்டிவ் கேர்னா இனிமேல அவங்க ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கணும். அப்ப அவங்க வீட்டில் வச்சு பார்க்கும்போது நம்மளோட வாழ்ந்திருக்கக்கூடிய சக மனிதர்கள், நம்ம பார்த்தா நம்மளை பெத்த அம்மா, நம்மளை பெத்த எங்க தகப்பனார், நம்முடைய பாட்டியாரு, நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ये जो आज इस इलाका में इंट्रोड्यूस कर रहे हैं पैलिएटिव केयर के बारे में, एक छोटा सा एक्सप्लेनेशन आप लोगों को देना मेरी जिम्मेदारी है।
KMCC और प्रेजेंट हॉस्पिटल मिलके ये सर्विस यहाँ पे खिदमत करने के लिए आए हैं। यहाँ पे मस्जिद के बाहर आप लोग एम्बुलेंस देखेंगे, उसमें लिखा हुआ है हाई एम्बुलेंस केयर फॉर ह्यूमैनिटी। ये काय के लिए तो जो डॉक्टर्स है ना होप छोड़ता जिन पर इनको हॉस्पिटल में क्या भी ट्रीटमेंट कर नहीं सकते, घर में रख देख लो, या बुढ़ापा की उम्र में हमें क्या ट्रीटमेंट कर सकते, वो चल नहीं सकते, वो बैठ नहीं सकते, वो खा नहीं सकते, तो बिचारे को रहने वाले घर में आपको टेक केयर करने का सर्विस है हाइड्रोजन सेंटर फॉर ह्यूमैनिटी। आज जो यहाँ पे ये इलाका में लॉन्च किए हैं KMCC और प्रेजेंट हॉस्पिटल मिलके आज इस नीलम बादशाह दरगाह से अल्हम्दुलिल्लाह ये शुरुआत आज करने यहाँ पे डेडिकेट करें। ಮೊದಲ ದಿನ இப்போ அடுத்த கேள்வி நீங்க வரலாம், இது பணம் கேட்பாங்களோ, இப்போ ஒரு வீட்டுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப நம்ம கிட்ட ஃபீஸ் எடுத்து பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு உண்மை போயிருக்கோம் இல்லையா, சும்மா ஒன்று பண்ணிடுவாங்கன்னா இங்க தெல்ல தெளிவாக எல்லாருக்கிட்டையும் விளக்கி கொள்றோம். இது மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு என்று பிரத்யோகமாக சில மக்கள் முன்வந்து கொடையாளி செல்வந்தர் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவையாற்றணும் என்ற எண்ணத்தோட முழுவதுமாக இலவசமாக இருக்கணும். அப்ப யாரும் இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். குறிப்பாக முகமது ஹாஜி அவர்கள், நம்முடைய இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் நடத்தக்கூடியவங்க, அவங்க அம்மா பேரால இந்த வேனை இலவசமா நமக்கு டெடிகேட் அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த வேன்ல ஆம்புலன்ஸ் வேன்ல பாத்தீங்கன்னா அவங்க முகமது ஹாஜி இன் மெமரி ஆஃப் அவங்க மதர் ஹலிமா. அவங்க கேரளாக்கார, அவங்க சொந்த ஊர்ல கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க, இங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இங்க நம்ம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய 3 சிஸ்டர்ஸ் நர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும். இறைவன் அவங்கள பாதுகாத்து பெரிய தியாகம். அந்த பிள்ளைங்க சாதாரணமா தெரியலாம், ஆனா நம்ம KMCC சார்பா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பண்ணிருக்கிறோம். அவங்க போய் பெங்களூர்ல போய் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காங்க. அதே போல நம்ம டீம் டாக்டர் முருகானந்தன் அவர்கள் நம்ம பிரசன்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டீம் இதை முழுக்க மருத்துவ கோஆர்டினேஷன், ஏன்னா சாதாரணமானலாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ ப்ரொஃபஷனலா நம்ம பார்க்குறாங்க. இது எதுக்குமே யாருக்குமே பணம் வாங்குறது கிடையாது. कंप्लीटली ये जो है फ्री है, सिर्फ आप ये जो खिदमत करने के लिए आए हैं उसका फायदा उठाएं. ये काय के लिए करें, நம்ம கவுன்சிலிங் அவர்கள் சொன்னாங்க, நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள்ல வீடு தேடி மருத்துவம், இப்ப அடுத்து வீடு தேடி கல்வி கொண்டு வரோம். நம்ம கவுன்சிலர் அவர்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கலந்துருப்பாங்க. எல்லா அரசாங்க பள்ளிக்கூடங்களையும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்ம உருவாக்குறோம். எல்லா அரசாங்க பள்ளிக்கூடம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துல அரசாங்க பள்ளிக்கூடத்துல எப்படி நிறைய மாணவர்களை சேர்க்கிறது அப்படின்றது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப அதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நல்ல கல்வி இருக்கணும், ரெண்டாவது சுகாதாரமா இருக்கணும், அப்பதான் நாடு முடியாது. सेहतमंद हमें रहना, नेक्स्ट क्या है, इल्म वाले रहना. इल्म और सेहत 2 चीज बहुत इंपॉर्टेंट चीज है. अगर ये 2 चीज है तो हमारे जो मुल्क है आगे बढ़ी, हमारे गाँव में आगे बढ़ी. तो यहाँ पे जो ही लोग आप लोगों को जो है स्पेशली मेरा पर्सनल रिक्वेस्ट है, ये 2 चीज़ों का ज्यादा गौर करो. एक, आप लोग का जो है यहाँ का आसपास जो कचरा नहीं रहना, अच्छे काउंसलर मिले. मैं भी है ना अब्दुल्ला एडमोर वार्ड के काउंसलर हूँ. इंडियन यूनियन मुस्लिम लीग की तरफ से DMK का अलायंस में मैं वहाँ पे चुनी गई हूँ. इंडियन यूनियन मुस्लिम लीग के नेशनल कॉन्फ्रेंस के प्रेसिडेंट हूँ. तो ज्यादा से ज्यादा मैं क्या इम्पोर्टेंस और क्या लोगों के पास कोऑपरेशन चाहते हो, तो अगर आप पाक साफ रखेंगे तो आपका सेहत आपका सेहत है ना सेहतमंद रहेगी. अगर कचरा नहीं चाहिए, मैच खाने का पर कचरा डाल लगती है तो कैसा है सेहत रहेगी. वो भी आपको COVID-19 के बाद हम बहुत कुछ ஸோ சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப வழி சொல்லி சொல்லுது. கவுன்சிலரமா வந்திருக்காங்க, அவங்க குப்பை எடுக்க சொல்லணும், குப்பை அகற்ற சொல்லணும், அவங்க பண்ணுவாங்க, அவங்க வேலையை பண்ணுவாங்க, நானும் கவுன்சிலர் ஆகிறேன். ஆனா குப்பையை எப்படி போடணும்னு தெரியணும்ல. குப்பை தட்டி இருந்துச்சுன்னா குப்பை தட்டிக்குள்ள போடணும். இங்கேருந்து தூக்கி விசில் அடிச்சுட்டு குப்பை தட்டி காலியா குப்பை தட்டி சுத்தி குப்பை இருக்குன்னா அப்போ உடல் நலம் நல்லா இருக்கணும், பாதிக்கப்படும். வருதுன்றாங்க, கொசு வருதுன்றாங்க, நாத்தம் அடிக்குதுன்றாங்க. சுத்தமாக சோறு
குறிப்பாக मुसलमानों के लिए आप सल्लल्लाहु अलैहि वसल्लम का खास हमारी नसीहत है, अत्तहारा निस्फुल ईमान, बाकी जो है हमारे ईमान का आधा है। पाक साफ रहना हमारे जो है दीन में बोला गया। நம்ம சுத்தமாக இருப்பது நம்முடைய நம்பிக்கையினுடைய பாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இங்கே நம்ம ஹெல்த்தை பத்தி பேச வரும்போது முதல்ல இங்க சுத்தமா வைக்கணும், ரொம்ப முக்கியம். இப்ப இவ்வளவு வீடு கட்டி வரும்பொழுது அங்க நோயாளிகள் இருக்கும்போது அவர்களை எப்படி பார்க்கணும்ன்றது கற்றுக் கொடுப்பாங்க. நோயாளியை பார்க்கறது ஒண்ணு, அந்த நோயாளியும் கூட இருக்கிறாங்கல்ல, அவங்க மன உளைச்சலா இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, டென்ஷன்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நம்ம வாலண்டியர்ஸ் சொல்றோம். அந்த பேஷண்ட்டை எப்படி கவனிக்கணும்ன்றது நர்ஸு கற்றுக்கணும். நேற்றைய தினம் நம்ம சென்னையில் ஆரம்பிச்சு வச்சோம். இறைவனுடைய பெருந்துமையினால பெரும்பூர்ல காலையில் நிகழ்ச்சி நடந்துச்சு. நேற்று முழு நாள் வரும்பொழுது நான் தான் அந்த வேலையில் உட்கார்ந்து வந்தேன். அவங்களுக்கு ரிப்போர்ட் கேட்கறது முழு நாள் 10 பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு மேடம். நாங்க போய் அவங்களை கவனிச்சதுல அவங்களுடைய எங்களை பார்க்கறதுக்கு வந்துருக்காங்களே, हमने देखने के लिए हमारे घर चढ़ को आए ही ना, हम लोग कितना खुश हो पड़े। तो इलाज दूसरा, बट लोग आपको एक जने का गाइडेंस पूछना सबसे इम्पोर्टेंट चीज है. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு படுத்த படிக்கையா இருக்கக்கூடிய அந்த அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு காலத்துல நம்ம சொல்லுவோம், ஒரு காலத்துல நம்ம இடுப்புல வச்சிருந்தோம், ஒரு காலத்துல நம்ம நோய்வாய்ப்பட்டோம்னா எங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடணும். அவங்க பண்ண தியாகத்தினால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். अगर वो लोग नहीं कुर्बानियां नहीं करेंगे तो आज हमें क्या रख पड़ेगी? कितना ने हमारे लिए तकलीफ पड़ गई. हमें क्या करते, हमें जब हमने मालूम भी नहीं, बिचारे कुछ पैखाना कर लेते थे, बिचारे कुछ पेशाब हो जाता था, मगर बट वहाँ फराजत नहीं समझते. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க மேலேயே வாங்கி எடுத்துருவோம். பாட்டி மேல, தாத்தா மேல, அம்மா மேல, அப்பா மேல, அவங்க மேலேயே வாங்கி எடுத்துருப்பாங்க. மேலேயே கொண்டுக்கு போயிருப்போம், மோஷன் பாஸ் பண்ணிருப்போம். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, நம்மள அசிங்கமா கருது. என் புள்ள, என்னுடைய ஈரப்புள்ள, என்னுடைய பெத்த மகராசியா சொல்லி எங்க தூக்கி வாரி அடைச்சிருப்பாங்க. அவங்க சாப்பிட்டு முதல் அடுத்த எரிச்சு ஓடி வந்துருவாங்க, சாப்பாடு தூக்கி கொடுத்துருவாங்க. அவங்க நைட்ல தூங்கிட்டு இருப்பாங்க, நம்மளுடைய கொஞ்சம் அசைவு வந்தாலும் எழுந்திரிச்சுவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பால் ஊட்டி இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு நம்மள ஆளாக்கி இருப்பாங்க. இன்னைக்கு அவன் உடல் நலம் சரியில்லாமல் வளர்த்துக்கணும்னா தயவு செய்து அவங்க அசிங்கமா கருதணும். நம்மள அவங்க அசிங்கமா கருத்து 30 போகும்போது நம்ம என்ன ஆயிடும், நம்மள வளர்த்து ஒரு ஆளாக்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம எவ்வளவு செய்தாலும் கம்மி தான். ஏன்னா அவங்க பண்ணிருக்கக்கூடிய தியாகத்துக்கு ஈடாக ஒண்ணுமே இல்லை, தாய் तकबड़े ईडागा ஒண்ணுமே இல்லை. बाकी के बराबर कुछ भी नहीं. हमें क्या समझते दर्रा को देख के सब देखिए समझते कुछ भी हम माँ का खर्च चुका नहीं सकते. பெற்றோர்களுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நம்ம எவ்வளவு பணிவிடை செய்தாலும் கம்மிதான். குறிப்பாக நம்முடைய தமிழ் கலாச்சாரம் கூட்டாக குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளை பார்த்து என்ன தனி கூட்டம் போகிறோம். ஆனா தனி கூட்டம்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம எவ்வளவு இழக்கிறோம், நம்ம எவ்வளவு நஷ்டத்துக்கு ஆகும் அப்படின்றது நமக்கு புரிய மாட்டோம். அந்த காலத்துல எல்லாரும் உண்டாக இருந்தோம். யாரும் இல்லாம வீட்டுல அம்மா பாட்டி இருப்பாங்க, பெருமா இருப்பாங்க, சின்னமா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, ஒரு வயசான பெரியப்பா இருப்பாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து வளர்ந்துதான் நம்ம இன்னைக்கு ஆராயம். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்கு டிவி இருக்கு, மொபைல் போன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. இப்ப அதுல அவங்க என்ன பாக்குறாங்க, எப்படி ஆட்டம் போடலாம், எப்படி கூத்தாடலாம், எப்படி பாடலாம், எப்படி டான்ஸ் அடிக்கலாம், எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம், எல்லாம் தெரிஞ்சு. அப்ப ஹியூமன் வேல்யூஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு வரும். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர் பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நமக்கு என்று இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை நாம் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய மாணவர்கள் முதல்வருடைய பிறந்த நாள்ல நான் முதல்வன் என்ற ஸ்கீம் ஆரம்பிச்சு பண்ணாங்க. நான் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். அதை தொடர்ந்துதான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஆரம்பிச்சேன். நான் முதல்வன் என்று சொல்லக்கூடிய ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வரும். குறிப்பாக மாணவர்கள் திறன் மேம்பாடு கொடுக்குது. குறிப்பாக பெண்மணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்காக என்று திட்டங்கள் போடப்படும். அப்ப அப்படிப்பட்ட அருமையான திட்டங்கள், அருமையான ஒரு ஆட்சி, சிறந்த ஒரு முதல்வரை தமிழகம் பெற்றிருக்கும் பொழுது இப்படிப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஸ்கீம்ஸ், திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தும்.